Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் மண்பானை குக்கரில் எப்படி சாதம் வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வந்து மண்பானை குக்கர் வாங்கும் பொழுதே எல்லாரும் கேட்டிருந்தாங்க, குக்கரில் எப்படி சாதம் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மண்பானை குக்கரில் எப்படி வந்து நீங்கள் பருப்பு இதெல்லாம் சமைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. எவ்வளோ நேரம் டைம் ஆகுதுன்னெலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இன்னைக்கு நான் மண்பானை குக்கரில் வந்து சாதம் வைக்கிறேன். இதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம வந்து மண் பாத்திரம் பழகுனதுக்கப்புறம் உடனே நான் வந்து செய்யக்கூடிய இந்த சாதம் எப்படி வருதுன்றதை இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம சாதம் எப்படி வைக்கிறது, எவ்வளோ தண்ணி வைக்கிறது, அதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மண்பானை குக்கருடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல நம்ம மண்பானை குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா ரொம்ப ஹீட் பண்ண வேணாம். எதுக்குன்னா முதல்லையே நம்ம வந்து சீசனிங்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம அடுப்பில் வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடான பிறகு அரிசி போடுறது நல்லது. இப்போ நான் வந்து கொஞ்சம் சூடு வெதப்பாக இருக்குது. அரிசியை வந்து நான் இதில் போட்டிருக்கேன். நான் வந்து 3/4 டம்ளர் அரிசி தான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 3லேருந்து 4 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சாதம் வடிக்கிற மாதிரி வேணும்னா 4 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி 3 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் எப்படி வைப்பீங்களோ அதை விட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை கலந்து விட்டுறலாம். இது வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம குக்கரை மூடுற மாதிரி இதை வந்து மூட போகிறோம். இப்போ நான் வந்து கேஸ்கெட் இதுக்கு போட்டுடுறேன். அடுத்ததாக நம்ம குக்கரை மூடிடலாம். இந்த குக்கரை மூடும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அது போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் வந்து இந்த grip வந்து ரொம்ப நல்லா இருக்குது. grip வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே நமக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அந்த அளவுக்கு டைட் வச்சிடலாம். இப்போ வந்து குக்கர்லேருந்து விசில் வருது. இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி வந்து எக்ஸஸாக வெளியில் வர்றது பார்த்திங்கன்னா நம்ம குக்கர்லேயுமே கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருக்கும் போது வெளியில் வரும். இந்த குக்கருடைய விசில் சத்தமும் உங்களுக்காக நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் இங்கே கேட்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குக்கர் வந்து இட்லி குக்கர்லலாம் நம்ம வைக்கும் பொழுது அந்த சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு வந்து சாதம் வந்து நம்ம டைமிங் கணக்கு வச்சு தான் இதில் வடிக்க போகிறோம். ஏன்னா 4 விசில் 3 விசில்னு கணக்கு இதுக்கு சொல்ல முடியாது. இப்போ வந்து நான் கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் வந்து 10 நிமிஷம் கழித்து உங்களுக்காக இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மண்பானை குக்கர் வீடியோவில் பார்க்கும்பொழுது அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து உடனே கூட இதை வந்து ஓப்பன் பண்ணலாம், வெடிக்காது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இதை நான் வந்து உங்களுக்காக இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் சாதம் வெந்திருக்காது. ஆனால் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால பார்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து சூடாக இருக்கும் பொழுது ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் மேலே வந்து மரம் இருக்கிறதுனால அது சூடு ஏறல. ஆனால் இந்த குக்கரோட மூடி வந்து ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம ஒரு துணி வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாதம் வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இங்கே பாருங்கள் தண்ணியும் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் தண்ணி பத்தலை அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்போ ஊற்றிக்கலாம். ஆனால் நான் வந்து கரெக்டான தண்ணி அளவு தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து 1/2 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் எப்போவும் செய்கிறத விட. ஏன்னா குக்கரை வந்து ஹீட்டில் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நான் வச்சுருக்கேன். ஆனால் பழகும் போது அது நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டான அளவை நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ நான் வந்து எவ்வளோ டைட் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த 20 நிமிஷத்தில் வந்து சாதம் வெந்திருக்கு நல்லா. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நான் கேஸ் கட்டியும் எடுத்துடுறேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு வாட்டி கலந்துடலாம். ஏன்னா தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு உங்களுக்கு, அதனால் கரெக்டாக இருக்கும். இந்த இதில் வந்து நம்ம பிரியாணியெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து சாதமே வந்து நல்லா வந்து கரெக்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வடித்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து வடித்து கூட சாப்பிட்டுக்கலாம். நார்மல் பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி. சாதம் வந்து நல்லா வெந்திருக்கு. நான் இப்போ வந்து இதை இறக்கிடுறேன். இப்போ நம்மளுடைய மண் பாத்திரத்தில் செஞ்ச சாதத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அட்வான்டேஜ் வந்து இதெல்லாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா டைம் கூட எடுக்குது. டைம் வந்து கரெக்டாக நம்ம கணக்கு வச்சு பார்க்கணும். அதுதான் வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டில் சமைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டைம் தான் எடுக்கும். அது வந்து பாத்திரம் பழக நமக்கு வந்து அந்த டைமிங்கை வந்து கரெக்டாகிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வாங்கின மண் பாத்திரமில் இருக்கிற கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா டைமிங் வந்து ஃபஸ்ட்டில் கொஞ்சம் அதிகமாக எடுத்த மாதிரி இருந்தது. ஆனால்
பழக பழக சரியாயிடுச்சு. கொஞ்சம் பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்து பழக பழக நமக்கு சரியாயிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு யாராவது இந்த குக்கர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.